அதில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அது நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கருத்து வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். என்னென்ன கெட்ட டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் சொன்னாங்க. சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறதா நினச்சிருவேன். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. என்னை விட்டு துரத்துருவாங்கிற வேகத்தில் இல்லை. தாமனார ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன எழுதியிருக்காங்க, தமிழ் சந்தம் போதை தலையின் சீமை சரியில்லை. நான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையின் சீமை சரியில்லை. இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேன். ஒன்று மட்டும், நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் கெட்ட வேற என்ன கெட்ட இல்லை. ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்க. இவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை, தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்தை ஒருத்தர் வச்சாதான் இது உப்பு, இது காரம்னு தெரியும். அதனால சென்சார் கிட்ட நான் விழுக்கும் எழுதுவோம். இந்தியன் படத்தில் இல்லை, அதான் முடிஞ்சு தப்பிக்க பாயிண்ட் நினைக்கிறேன். நான் விழுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம். கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டு வரது. அது எது தரம் குறைந்தது, எது தரம் நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது, எது விலை குறைந்தது, எது காடியானது, எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவுசெய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல. ஆனா அந்த வில்லனை அவர் யோசிக்கிறார். இப்படி ஒரு இருப்பது சமுதாயத்துக்கு கேடு, இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாங்க, அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டணும்னா வாழ்க்கையில் நிகழாது. இது தூது, அவ்வளவுதான். கமல் சார், விஜய் சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்க சார். சேலஞ்சிங் தாங்க. ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பாத்திரம் வந்துருச்சு. அது என்ன கதாபாத்திரம், அவர் என்ன பண்ணுவார், எப்படி அட்ராக்ட் பண்ணுவார், எல்லாமே ஓவர் சீன். இதெல்லாம் மீறி பார்த்து பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 20 வருஷமாக வந்து இந்த பார்த்து கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்கு. ஆனால் கதை அமையணும். ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும். அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகள் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் 1 வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை. இது பார்ட் 2 வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் அந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்லையும் லொக்கேஷன் பார்த்து, அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி, அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அதுவும் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். சார் அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது. நீங்கள் வந்து இந்த சாங்கை ரஹ்மான் சார் கேட்டீங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்ததுங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாபிக்காக போச்சு. எதனால அனுபவம் சார் சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க எத்தனை படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுத்தீங்க, சமுதாயத்தில் வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் தான் நான் படித்தேன். அதை வச்சு தான் இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு.
2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அங்கே நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிட்டு திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரி நான் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் வந்து ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது நிறைய பேர்டன் வரும். ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படிங்கும்போது படம் ஆரம்பிக்கிற அந்த பாட்டெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது இந்த பக்கம் வந்து அனிருத்துடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவரோட இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும், சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுப்பான் ரஹ்மான் சார்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான். மைக்ல மட்டும் ரெடி பண்ணிடுங்க. ஓகே சார், थैंक यू வெரி மச். Can you repeat your question? நீங்க மற்ற படங்கள்லாம் பண்ணிருக்கேன், காதலன் பண்ணிருக்கேன். இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இப்போ வந்து நீங்க திருப்பி அதே பண்றீங்க. நீங்க பாருங்களேன், பாருங்க. இப்போ என்னன்னா, இப்போ நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து வர நியூஸ் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் இருக்கு இல்லை, நியூஸ் இன்னும் வந்துட்டு தானே இருக்கு. அப்படின்னும் போது சொல்லிட்டா பதில் கூட ஆன்சர் முடிச்சிட்டீங்க சார். வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இந்தியன் 2 படத்தை உங்களுடைய அரசியல் அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல் பாதையும் பயன்படுத்தலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பேன் இண்டியன் படமா கேட்குறாங்க, கதாநாயகனே பேன் இண்டியன், அந்த கதையே பேன் இண்டியன். இந்தியா தான் கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க, பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கிறாங்க. அது ஒரு தாய் மகனுக்கான பாச கதையாக உள்ள இருக்கிறாங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதல் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் 2 இருக்கிறது. அதை பார்த்தவங்கலாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லல, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். நன்றி சார். சங்கர் சார், சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம். ரிகார்ட்ஸ் டு தி மூவி நீங்க கேள்வி ஏன் நான் கேட்கறப்ப சொல்றீங்க, நான் கேட்கிறேன். சங்கர் சார், இந்த படம் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் 2ல நடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப சார் அரசியல் இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார்? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்துருக்கேன். ஓகே, Thank you very much. Shalini here. சார், இந்த क्वेश्चन வந்து ரெண்டு பொதுவான क्वेश्चन. இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சார் இது பதில் சொல்லலாம், கமல் சார் இது பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும். நீங்க எது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? சாரி. இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன். நீங்க சொல்லுங்க. அப்புறம் குழந்தைய இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம்.
எதுவும் வரலையே கம் பேக் இந்தியன் எவனும் திருந்தலையே கம் பேக் இந்தியன் லஞ்சம் 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 அதுதான் படம் அது பாருங்க. அடுத்த கேள்வி என்ன? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்கில் சேரும்போது அப்போ வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் அலையும் போது நாங்கள் இதெல்லாம் பார்க்கலை, கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப பாதிச்சுது அப்போ. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபில்ம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். சார் கமல் சார் Last two questions, அதை first சொல்லிடுறோம். இந்தியன் ஒன்று வந்து நீங்க வந்து சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸ் பிரசன்ஸ்லாம் இப்போ இந்தியன் டூவில் சூப்பராக இருக்குது. இந்தியன் ஒன்று உங்களோட ரொமான்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஊழல் இருந்த அரசியல் ஈக்குவலாக இருந்ததோ அதை நாங்கள் எதுவும் எதிர்பார்த்தோம். இதில் இந்தியன் தாத்தாவை மட்டும் வரீங்களா இந்தியனாவும் வரீங்களா? பார்ட் 3லையாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸ் இருக்குமா? ஏங்க என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் எப்படிங்க சட்டம் பண்ணலாம்? டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு இப்போ பார்ட் 3 பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டர்வியூ இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு. ஏன் சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா பஞ்சங்களுமே பார்த்துருக்காங்க, பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவர். அதனால் நான் அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. கடைசி கேள்வி இது. கௌஷிக் ஃப்ரம் டிடிஎக்ஸ் சார். இந்த படத்துக்கு 3 ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. 3 ரைட்டர்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் சார் ரைட்டர் 3 ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒண்ணா வந்திருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த 3 ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெஃபர் பண்ணுது. அண்ட் அவங்க 3 பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வெச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். 3 ரைட்டர்ஸ் ஒரு விஷயத்துக்காக வருது. இப்போ என்னென்ன தேடுறது நாங்கள் லைக் வந்து நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை. ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையை ஒரு திரைக்க வேண்டியது. அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேற ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்ட போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம். அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராதுன்னா இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்டு குட் ஜாப். சார் கமல் சார் கமல் சார் சைலன்ட்ல மைக் வச்சிருக்காங்க சார். கமல் சார் வணக்கம். இங்க சார் 2 விஷயங்கள் வந்து இந்திய அப்படிங்கிறதுக்காக வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய ஒன்று வந்து வாஸ் ப்ராஸ்தட்டிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தேர்ஸ் கோயிங் டு பி எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பற்றி நிறைய கதையிலேயே இருக்கு. எங்க வரணும்னு கேட்காதீங்க, அதை பேச முடியாது. ஒரு கதையிலேயே எங்கிருந்து இதை கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில. அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் அதுலேயே கூட எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, அழகா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா. 2வது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை. இதை எப்படியாவது ஆடியன்ஸ் போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் வந்து படத்துல எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை சொல்லியிருக்கலாம், இதை சொல்லியிருக்கலாம்னு தோணி முட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான். அதில் நீங்க பார்ப்பீங்க நிறைய வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்கு. இந்த வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே அடைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்காரு. அது காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு பொருட்கள் வரும். அதை ஏன் சார் பண்ணீங்க, அதை பார்க்கணுமே அவங்க
வாக்கா விட மாட்டேங்க போட்டிருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தோட அனுமதியோட ஒரு அடிஷன் சொன்னதுல ஒரு வரலாறு வர புரட்சி என்ன நீங்க எலெக்ஷன்ல பார்த்துருக்கீங்க, அதே வரலாறு இன்னொரு புரட்சி வர்மத்தை காட்ட போறாரு. அதுவே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தை பாருங்க ப்ளீஸ். சார் கமல் சார் கமல் சார் one fact boy ஒரு question sir, like Indian fans is starting ஒரு beautiful creative collaboration with Kamal sir once again that possible என்று பார்க்கலாம். Indian franchise starting இன்னொரு collaboration கமல் சாரோட எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்து போவார் மைண்ட்ல. we are waiting sir. எங்க வாய்ஸ் வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. கமல் சார் கமல் சார் கமல் சார் கமல் சார் ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க சேனாதிபதியா உருவெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. சேனாதிபதியா இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசி நடத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மதுவிலக்குத்தான். வள்ளுவர் வந்து மதுவிலக்கை பற்றி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காரு பெருசா. இது மதம் விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும். இது உடம்புக்கு எடுத்தது விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வழியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுட்டா கள்ளச்சாராயம் மிகும். அதனால் கள்ள சந்தை பெருகும், கள்ளர்கள் பெறுவார்கள். சார் உலகநாயகன் கமல்ஹாசன் நாங்க வந்து டீஷர்ட்லாம் நாங்க கேட்டுருக்கோம். இப்போ வந்து உலகநாயகன் தாத்தான்னு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க கூட ஸ்டேஜ்ல சொன்னீங்க நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அந்த மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல சொல்லலாம் சார். நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா தானே. காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு விட்டாரா? இல்ல பெரியார தாத்தான்னு விட்டா குறைஞ்சு விடுவாரா? ஐயான்னு கூடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளம் மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நம்ம பயிற்சி எடுத்துட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கணும். நாளை அது நடந்தே தீரும். கமல் சார் தயாரிப்பாளர் சங்கத்துல கமல் சார் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர் மைக் இல்லைன்னா எந்த அவசரத்துல பேசணுமோ அந்த வால்ல பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு கொஞ்சம் பாருங்க. இல்ல தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சார் இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? 4 நடிகருக்கு நடிகருக்காக ஒரு தடை வந்திருக்கு. அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேல் டயலாக் சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறேன். இது வந்து இந்தியன் 2க்கானது. இது பக்கத்துல தான் அந்த பில்டிங். அங்க போய் உட்கார்ந்து அதை பேசலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா கேள்விகளுக்கும் நன்றி.